வணக்கம் மக்களே, இந்த வீடியோ எதை பத்தினதுன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில மே 24ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில அண்ணல் அம்பேத்கரோட சிலைய கடும் சர்ச்சைக்கு மத்தியில உதயநிதி ஸ்டாலின் திறந்து வச்சாரு. ஸ்டாலினின் சமூக நீதி மாடல் ஆட்சியில புதுக்கோட்டை மாவட்டத்துல பட்டியலின மக்கள் மீது தொடர்ச்சியா வன்கொடுமைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. வேங்கை வயல்ல இருந்து வடகாடு வரைக்கும் கொடுமைகள் அரங்கேறிக்கிட்ட இருந்த போதும் முதல்வரோ துணை முதல்வரோ இப்ப வரைக்கும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. இன்னும் சொல்ல போனா அங்க கூட்டணியில இருக்க விசிகாவை கூட போராடுறதுக்கு அனுமதி கொடுக்காம வாயடைச்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில கந்தர்வக்கோட்டையில அம்பேத்கர் சிலைய திருமாவளவன் தான் திறக்கணும் அப்படின்னு அந்த பகுதியினர் கோரிக்கை வச்சிருந்த நிலையில உதயநிதி திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாதனால அவசரமா திருமாவளவனை வர சொல்லி 2 பேரும் திறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த பொதுக்கூட்ட மேடையில பட்டியலத்தை சேர்ந்த திமுக மாவட்ட துணை செயலாளர் அரியப்பட்டி மதியழகனையும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி வாரிய தலைவரான இளையராஜாவையும் உட்கார சேர் தராம நிக்க வச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் மாடலோட சமூக நீதியா? தலித் மக்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு உங்க தாத்தா கருணாநிதி சொல்லியிருந்தாரு. உங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இதையே தான் ஃபாலோ பண்றாரு. இப்ப நீங்களும் அதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு தலித்தின மக்கள் மேல இவ்வளவு அநீதி நடக்குது? மாமன்னன் படத்துல சொன்னது போல உட்காருங்க அப்படின்ற டைலாக்க உதயநிதி ஏன் அங்க சொல்லல? அவ்வளோ பெரிய கூட்டத்துல 2 சேர் கூட அங்க ஏற்பாடு பண்ண முடியல. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு வாய் சவடால் பேசுற உதயநிதி பட்டியலின மக்களை நிக்க வைக்கிறதா உங்களோட குடும்பத்தோட சமூக நீதியா? இப்படி சும்மா விளம்பர மோகம் கொண்ட உதயநிதியோட பொய் முகத்திர நேற்றைய நிகழ்விலேயே கிழித்தெறியப்பட்டிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.